ஓம் சுக்லாம் பரதரம் சதிரோஜம் பசன் வதனம் தியாதே சர்வ விக்னோபசாந்தையே. விநாயகர் வணக்கம் சொல்லி, அதாவது ஜோதிடத்தில் நமக்கு மேலே உள்ள ஞானிகள் அனைவருக்கும் நன்றி, எனது தாய் தந்தை அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இங்கே திருச்செங்கோட்டிலே நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் வேலு சிவா அவர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் 18வது மாதாந்திர கூட்ட கருத்தரங்கில் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள். நான் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது. இந்த 35 ஆண்டுகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை கொண்டுட்டு போவாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையை கொண்டுட்டு போங்க, அது உண்மையாலுமே ஜெயிச்சிடலான்னு தான் சொல்லலாம். எத்தனையோ பிரிவுகள் ஜோதிடத்தில் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் முதல்ல அடிப்படையில் ஜோதிடம் எடுக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இல்லாமல் எந்த ஜோதிடமும் படித்திருக்க முடியாது. இது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். ரெண்டாவது இன்னொரு முறையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பராசர முறைப்படி பாரம்பரியத்திலிருந்து தான் நாம் ஜோதிடத்தில் வந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எத்தனையோ பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பிரிவுகள் நல்லா பிடிக்குதோ அதில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் 4-5 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்குகிறாரோ அந்த சப்ஜெக்ட் கொடுங்க, அவங்க நல்லா படித்து உயர்நிலைக்கு வந்துடுவாங்க. தெரியாத சப்ஜெக்டில் உள்ளே போய் தடுமாறிக்கிட்டு குழப்பம் பண்ணிங்கன்னா தடுமாறிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ ஜோதிடத்தில் நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் ரீதியில் என்னுடைய கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதை தான் கற்றுக்கிட்டாலும் கூட, எத்தனை ஜோதிடம் கற்றுக்கிட்டாலும் கூட அனுபவமே மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. அனுபவம் தான் ஜோதிடம். பல ஆயிரம் ஜாதகம், பல லட்சம் ஜாதகங்களை ஆய்வு பண்ணி எந்தெந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு பண்ணும். ஒரே நேரத்தில் 2 ஜாதகம் ஒரே மாதிரியாக கூட இருக்கும், அதுக்கு பலன் மாறுது. புரியுதுங்களா? இதுதான் அப்படின்னு அறுதிட்டு கூற முடியாதுங்கிறது ஒரு உண்மையான கருத்து. ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி பலனும், இன்னொரு ஜாதகத்துக்கு ஒரு பலனும், இது மாறுபட்ட கருத்து வரும். அதுதான் நமக்கு இறைவன் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா, அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடைய பிரமதேவன் தனது கை தொடங்கும் முன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிப்பார் சொன்னார். அவங்க தாய் வகுத்துல நாம் நிச்சயப்படும் போது அந்த பிரமதேவன் என்ன எழுதினாரோ அதன்படி தான் நடக்கும். நம்ம எந்த கணிதம் வேணாலும் பண்ணிக்கலாம், சொல்லலாம், சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறைக்கு அனுபவமே ஜோதிடத்தில் இது மிக மிக முக்கியமான கருத்தாகும். சரி, எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேச வந்தது ஜாதக அமைப்பில், அதாவது பார்த்தீங்கன்னா இல்லறம் கசக்குங்கிற ஒரு கருத்து நான் கொடுத்துருக்குறேன். இதை பேச போகிறேன். பாருங்க, என்னுடைய அனுபவத்தில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள், லட்சக்கணக்கான ஜாதகங்கள் வரும், பார்த்துருக்கிறேன். அப்படி பார்த்துருந்தாலும் கூட அதிகமாக எனக்கு திருமணத்தில் நிறையா பிரச்சனைகளும் சிக்கல்களும் தொல்லைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் என்கிட்ட நிறையா வருது. புரியுதுங்களா? 7ஆம் இடம் சப்ஜெக்ட் நான் ஜோதிட படித்தது ஆரம்ப காலத்திலேயே இருந்து முதல்ல எடுத்தோடனே ஒரு நூல் வாங்கினா 7ஆம் இடத்தை படிப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை படிப்பேன். 7, 5 எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். இதில் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பேன். ஆல்ரெடி நமது நண்பர் ஒருத்தர் வருவார், ஈரோடு பாலகிருஷ்ணன் சொல்லி, பக்கமாக இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல்ல ஒரு 20ஆம் தேதி தான் இருக்கும். அவர் வரும்போது ஒரு பொண்ணு ஜாதகம் கொடுத்தது, என்ன சொன்னமோ அது அதே மாதிரி இருந்தது. அவர் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த ஜாதகமும் நான் சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? அப்போ இந்த 7ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிரமம், சிக்கல். இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு இன்றைய காலத்தில்
மிக மிக பெரிய ஒரு சப்ஜெக்டாக தான் கொண்டுட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவருக்கு ஆயுள் நல்லா இருக்குது, வாக்குஸ்தானம் படிப்பு யோகம் சிறப்பாக இருக்குது, அடுத்தது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ ஆயுள் பார்க்கறதுக்கு லக்னமாகவும், வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் 2 4 எடுத்துக்கலாம். உத்தியோகம் பார்த்தீங்கன்னா 6 10 எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் என்பது இல்லற சுகத்தை எடுத்துக்கணும். அப்போ ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டிங்கன்னா இல்லற சுகம்தான். அந்த கணவன் மனைவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொருத்தம், நல்லா ஜாயின் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்திருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், என்ன வருமானம் உத்தியோகத்தில் இருந்தாலும், அந்த கணவன் மனைவி என்பது மிக மிக முக்கியமான ஒரு சுகமாக இருக்கணும். இல்லறமும் சுகமாக இருக்கணும். அந்த இல்லறம் வந்து நல்லறம் இல்லாமல் கசிஞ்சதுன்னாவே அவங்க வாழ்க்கையில் நிறையா பாதிப்புகளும் சிரமங்களும் தான் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த இல்லற சுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் வச்சு பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 2ஆம் இடம் எடுத்துக்காங்க. குடும்பாதிபதி வந்து நல்லா இருக்கணும். குடும்பஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்போ பாவகிரகங்கள்னா நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் பாவகிரகம், எந்தெந்த சுபகிரகம், எந்தெந்த கிரகம் சுபகிரகம்னு உங்களுக்கே தெரியும். அப்போ 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருப்பது குடும்பஸ்தானத்தை தடைப்படுத்தும். அடுத்தது 3ஆம் இடம், அதாவது வீரிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை வச்சு நம்ம புலிப்பாணி முனிவர் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கிறார். அப்போ 3 குடையவனும் 5 குடையவனெல்லாம் இணையக்கூடாது. பாவரா இருந்து இணைந்தாவே அவங்களுடைய குடும்பம் அவ்வளோ சிறப்பான பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லும். அதே 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் அவ்வளோ சிறப்பான பலனை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பேர் புகழ். அங்கே 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கக்கூடாது. அப்போ 2 3 4 5ஆம் இடம், 7ஆம் இடம், பெண்களுக்கு எடுத்த 8ஆம் இடம். பாருங்க, ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்தை வச்சு தன்னுடைய குடும்ப நபர்களை பற்றி பேசலாம். அவருடைய வாக்குவன்மை குடும்பம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே 8ஆம் இடத்தை வரக்கூடிய மனைவியினுடைய குடும்பத்தை பற்றி, அதில் உள்ள நபர்களை பற்றி தெளிவாக சொல்லலாம். ஏன்னா 7க்கு 2ஆம் இடம் தன்னுடைய மனைவியினுடைய குடும்பஸ்தானம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருப்பாங்க, நமக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்கிறது 8ஆம் இடமே. அப்போ 8ஆம் இடத்தையும் எடுத்துக்கணும். அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடியது 11ஆம் இடத்தையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 3 4 5 7 8 11ஆம் இடம், இந்த இடமெல்லாம் வந்து ஒரு இல்லறத்தை நல்லறமாக அமைக்கும் இடம்னு சொல்லலாம். அப்போ இதுல எல்லாம் என்ன கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி பண்ணும்? பாவகிரகங்கள் 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு, 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு, 4ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது தப்பு, பெண்களுக்கு ஆகாது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பேர் புகழ் கெடுக்கக்கூடியது. ஒரு மனிதனை வந்து பேர் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னுடைய பேர் சொன்னால் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க, வெப்படை கந்தசாமி ஜாதகம் பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியும். அப்போ பேர் புகழ் வரும்னா 5ஆம் இடம். ஏன் 5ஆம் இடம் அந்த பேர் புகழ் கொடுத்தது? எனக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்தார். புரியுதுங்களா? ஆல்ரெடி நான் எந்த ஜோதிடர் மூலமும் போய் உட்காந்து சார் இதை சொல்லி கொடுங்கன்னு நான் கேட்கல. இறைவனை பார்த்து எனக்கு இந்த ஜோதிடத்துறை பிரபஞ்சமாக பார்த்து கொடுத்தது. ஆல்ரெடி 1987 நான் பஞ்சாங்கம் வாங்கினேன். ஆற்காடு பஞ்சாங்கம் 7 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ரெகுலராக பஞ்சாங்கம் வாங்கிட்டு இருக்கிறேன். 35 ஆண்டுகளாக ஒரே இடத்துல ஆபீஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இடம் கூட மாற்றல, ஒரே இடத்துல. அப்போ ஒரு ஜாதகருக்கு அப்போ இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பேர் புகழ் எல்லாம் வருது. புரியுதுங்களா? எத்தனை ஜாதகம் பார்த்துருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும், ஒரு சுபகிரகம் இருக்கணும். 7ஆம் இடம் வந்து 7 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தான் சொன்னார் புலிப்பாணி
முனிவர் என்ன சொன்னாரு? அட்டமந்த அண்ணில் ராகும் அம்பிலும் கதிரும் கூட திட்டமா இருந்தாலும் திங்களில் பிரிந்து போவார்னு ஒரு பாடல் கொடுத்தாரு. அதுல இன்னும் நிறைய பாடல் இருக்குது, நாம பெருசா போக வேண்டியதில்லை. அப்ப 7ஆம் இடம் 8ஆம் இடம் மிக மிக முக்கியம். பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காங்க, என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, லக்கணம் வந்து கடக லக்கணம். நீங்கள் எழுதிக்கிட்டீங்கனாலும் சரியா, மனசில் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரியா. லக்கணம் வந்து கடக லக்கணம். 7ல் சனி, 2ஆம் இடத்துக்கு அதிபதி. சொல்றேன், அதுவும் சொல்றேன். 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் சுக்கிரன் 12ல். லக்னாதிபதி சந்திரன் ராகு 6ல் போய் உட்கார்ந்துக்கிட்டார். இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண்ணுடைய ஜாதகம் இல்லறம் நல்லறமாக இல்லை. குடும்பத்தோட இருக்கிறாங்க, ஆனா திருப்தியா இல்லை. தேவையில்லாத குழப்பம்தான், பிரச்சனை தான், சிக்கல் தான், கெட்ட பேர்ல தான் போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்ப என்னாச்சு? இந்த 2ஆம் இடமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் இந்த பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்பு தான் கொடுக்கும். பாருங்க, இப்போ ஒரு சார் கேட்கிறாரு, டேட்டோட கொடுங்கன்னு சொல்றாரு. எழுதிக்காங்க, 19/3/1991 ஆண் ஜாதகம். அதுல அவர் எத்தனை மணிக்கு பிறந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 1:05 AM பிறந்திருக்கிறார், இரவுல பிறந்திருக்கிறாரு. அவருடைய லக்கணம் பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம். லக்னாதிபதி குரு 8ஆம் இடத்துல போய் கேதுவோட இணைந்து கிரகண தோஷம் வாங்கியிருக்கிறார். அப்ப லக்னப்படி வலுவில்லை. முதல்ல எவ்வளவு மனிதனுக்கு யோகங்கள் இருந்தாலும் கூட லக்னம் லக்னாதிபதி வலுவா இருந்தாலும் மட்டுமே அந்த யோகத்தை அவங்க அனுபவிக்க முடியும். அந்த லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்து விட்டால் பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் சிரமங்களை தான் கொடுக்கும். அப்ப லக்னாதிபதி குரு 8ஆம் இடத்துல, இவருடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல சனி ராகு, 2ஆம் இடத்துல சனி ராகு மகரத்துல. அப்ப குடும்பஸ்தான தனாதிபதி கெட்டு போயிட்டார். 4ஆம் இடம்னு சொன்னேன். 4ல் புதனும் சூரியன் ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. சார் 4ஆம் இடத்துல புதனும் சூரியன், 4 கூடையவன் குரு 8ஆம் இடத்துல போய் கேதோட இணைந்து கெட்டு போயிட்டார். அப்ப என்னாச்சு? லக்னம் கெட்டுது, லக்னாதிபதி கெட்டாரு. குடும்பாதிபதி 2ஆம் இடத்துல சனி ராகு கெட்டுது. 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கெட்டுது. புதன் கெட்டு போயிட்டார் இல்லையா? 5ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இதுக்கு நான் சொல்றேன் என்னன்னு விளக்கம். 2வது 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் போய் நீசமாயிட்டார். 8ஆம் இடத்துல குரு கேது. இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இந்த ஜாதகம் வந்து பார்க்கும்போது என்ன சொன்ன, ஒரு பொண்ணு அவங்க அம்மா வந்திருந்தாங்க. இப்போ இதுக்கு பலன் சொன்ன, இப்போ திசா புத்தி என்ன ஓடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஓராண்டு காலமாகவே சந்திர திசையில் குரு புத்தி ஓடிச்சு. நான் இதுக்கு பலன் சொல்லும் போது ஐயா கேட்டார், அண்ணா இதுக்கு முன்னாடியே சந்திர திசையில் குரு புத்தி தானே ஓடிச்சு, எப்படின்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு கேட்டார். நான் அதுக்கு பதில் சொன்னேன், சார் இந்த இடத்துல தான் ஜோதிடம் இருக்குது. சந்திர திசையில் குரு புத்தியோ குரு திசையில் சந்திர புத்தியோ இருந்து அது எந்த லக்கணமாக இருந்தாலும் கூட இதுக்கு பேர் காலப்பக திசை. இதுக்கு பேர் காலப்பக திசை. கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. சார் கேளுங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா பேசி 2-3 ஆண்டுகள் ஆகி போச்சு, ஒத்துழைப்பு இல்லை. இதுக்கு பேர் என்ன பேரு? காலப்பக திசை. நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் எடுத்துக்காங்க, பாருங்க. சந்திர திசையில குரு புத்தி, குரு திசையில சந்திர புத்தி. அதுக்கு தான் சொன்னாங்க அன்னைக்கு, குருவும் சந்திரனும் சேர்ந்தா குருச்சந்திர யோகம். ஆனா அவங்களுடைய ஜாதக திசா புத்தி வந்தா அதுக்கு அரிச்சந்திர யோகம். அரிச்சந்திரன் தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு மயானம் காத்துக்கிட்டு இருந்தார். இந்த யோகத்தை தான் நாம் எடுத்துக்கணும். அப்ப காலப்பக திசை 100க்கு 102% எனக்கு வேலை செய்யும். நான் பலன் சொன்னா அந்த விதி, அதுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாருன்னு அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நம்ம அதையும் எடுத்துக்கணும், புள்ளி விவரமா எடுத்துக்கணும். இந்த கேள்வி கேட்டாரு, இதுக்கு நான் பதில் சொன்னேன். ஆல்ரெடி அவர் கேட்டார், இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன திசை ஓடுதுங்க? சந்திர திசையில சனி புத்தி ஓடுது. இந்த சனி எங்க இருக்கிறார்? குடும்பாதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். புரியுங்களா? குடும்பஸ்தானத்துல 2ல ராகு. நான் சொன்ன பலன் இவருடைய ஜாதகத்துல இப்போ குடும்ப ஒத்துழைப்பு இருக்காது,
தனாதிபதி இவருக்கு கெட்டு போயிட்டாரு, சனி ஆட்சி பெற்றிருக்கிறாரு, புதற்குமான பேச்சு, முரண்பாடான பேச்சு, குடும்பத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆமாங்கண்ணா அப்படின்னாங்க. சார் என்னோட தான் இருக்காரு, புரியுதுங்களா? ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்கும்போது இவருடைய ஜாதத்தில் நான் 5ஆம் இடம்னு சொன்னேன். ஒரு ஜாதத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் ஒரு வீட்டில் சேர்ந்துருக்கிறாங்க. சந்திரனும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் சேர்ந்தா என்ன பண்ணும்? 5ஆம் இடம் பேரு புகழ் கொடுக்கக்கூடிய 5ல் சந்திரனும் சுக்கிரனும் காதல், புரியுதுங்களா? காமம் கெட்டு போறதுக்கு தான் பவர் கொடுக்கும். 5ஆம் இடம் பேர் புகழ் காமம். ஆனா 5ஆம் இடத்துல 2 சுவர்கள் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரன். சுக்கிரன் என்னுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சந்திரன் 5 டிகிரியிலையும் சுக்கிரன் 6 டிகிரியிலையும் இருக்கிறாங்க. எவ்வளவு வித்தியாசத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப இவங்க நல்லது செய்வாங்களா? இந்த சந்திர திசை நல்லது செய்யுமா? கண்டிப்பா செய்யாது. சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 8 குடையின் திசையா இருந்து 5ஆம் இடத்துல இருந்து அவர் அசுவினி நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனோட சேர்ந்து திசாபுத்தி நடத்துறதுனால அவருடைய நடவடிக்கை சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, பேச்சுவார்த்தை சரியில்லை, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, தொழில் சரியில்லை, குடும்பத்துக்கு ஒத்துழைப்பு இல்லை, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த குழந்தைய காப்பாற்றக்கூடிய எண்ணமே இல்லை. விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு சேர்க்கையோட சேர்ந்துக்கிட்டார். இது ஓப்பனா சொன்னேன், தெளிவா சொன்னேன். ஒரு இமி கூட மாறாத ஆமான்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஐயா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், கேட்டுக்காங்க. சரி என்ன பண்றது, வாழலாமா வேண்டாமாங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு போச்சு. வாழலாமா வேண்டாமா, என்னதான் பண்றது, இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, சரி பண்ண முடியுமா? சனி புத்தி 2027 2வது மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் இவருடைய ஒத்துழைப்பு இருக்காது. சரி சனி புத்தி முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன புத்தி வரும்? புதன் வரும். தனுசு லக்கணத்துக்கு 7-10 குடையும் புதன் போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்து நீசமாகி சூரியனோட இணைந்திருக்கிறார். அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியனை புதனும் சனி ராகு சேர்ந்து 3ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. புதன் புத்தியில் ஒழுக்கம் வருமா? வராது. அந்த புதன் புத்தியும் நன்மைகளை செய்யாது. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லலாம், என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா 7 குடையும் கெட்டு போச்சு இல்ல, 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் கெட்டு போயிட்டார் இல்லையா, மனைவி. இவருடைய கலஸ்தர காரகன் சுக்கிரன் சந்திரனோட சேர்ந்து கேது சார் வாங்கிட்டார் இல்ல, நீ மட்டும் எங்கம்மா நல்லா இருக்கிற, அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு, நீ ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஓப்பனா பேசணும். அந்த அம்மா ஆமா நான் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு நேருக்கு நேர் சொல்லுச்சு. இதுல ஒரு ஒளிமரம் என்பது இல்லை. அப்ப என்ன, இல்லறத்துல நல்லறம் இல்லை என்பது நமக்கு இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னாதிபதி குரு 8ல் கேதோட சேர்ந்து உச்சமானாரு, 2ஆம் இடம் கெட்டுது, 4ஆம் இடம் கெட்டுது, 5ஆம் இடத்துல சுவர்கள் இருந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாரு, 8ஆம் இடத்துல கேது குரு ஒரு வீட்டில் சேர்ந்தாங்க. அப்ப இவங்களுடைய குடும்பம் இன்றைய காலகட்டம் அவ்வளவு சிறப்பான பலன் என்பது இல்லை. இது அனுபவ ரீதியாக யோசனை பண்ணிக்கிட்டெல்லாம் சொல்லல. 10 நிமிஷத்துல இப்ப எப்படி பேசுறனோ இவ்வளவு நேரம் தான் இதுக்கு ஜாதகம் சொல்லியிருப்பேன். 1 மணி நேரம் கணக்கு போட்டுக்கிட்டெல்லாம் சொல்றது இல்லைங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம், புரியுங்களா? காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த வேலைக்கு. அப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அப்ப இல்லறம் எப்படி சிறக்கும் அப்படிங்கறத நீங்க ஆய்வு பண்ணுங்க. 2ஆம் இடம் கெட்டு போச்சு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை, புரியுங்களா? இன்றைக்கு கூட நான் ஜாதகம் பார்த்தேன், இன்றைக்கு கூட ஜாதகம் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்கு உதாரணம் அந்த ஐயா கிட்ட சொன்னேன், பார்த்துட்டு தான் வந்தேன்னு தான் சொன்னேன். பார்த்துட்டு வந்துடுறதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்த்தேன், குழந்தைங்க ஜாதகம் 4 ஜாதகம் பார்த்தேன். இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி 4 ஜாதகம் பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த 4 ஜாதகத்திலையும் ஒரு ஜாதகம் கூட நல்லா இல்லை, புரியுதுங்களா? அந்த ஜாதகம் என்னங்க, அவங்க பாட்டனுக்கு 2 சம்சாரம், இந்த குழந்தையோட அப்பனுக்கு 2 சம்சாரம், ஒரு மனைவிக்கு 2 குழந்தை பையன், இன்னொரு மனைவிக்கு 2 பொண்ணு.
இப்ப 2 மனைவிக்கு 4 குழந்தை. இதை விட்டுட்டு இந்த 2 பேர்த்திட்டு இன்னொருத்தரோட சேர்ந்துட்டு போயிட்டார். அப்ப எனக்கு வரக்கூடிய ஜாதகம் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் எதை படித்தேன், பிரபஞ்சம் எனக்கு என்ன கொடுத்ததுன்னு பாருங்க. 7ஆம் இடத்தை படிக்க சொல்லி தான் கொடுத்தது. அப்ப 7ஆம் இடத்த ஜாதகம் தான் வருது. இன்னைக்கு காலையில பார்த்த ஜாதகம். இப்படி பல ஆய்வுகள். அப்ப பார்த்தீங்கன்னா இல்லறம் என்பது அவ்வளவு சிறப்பான பலன் என்பது இல்லை அப்படின்னு தான் சொல்லுதே தவிர அருமையாக இல்லை. அப்ப இந்த மாதிரி பலாயிரம் ஜாதகங்கள் நம்ம கையில உதாரணமா இருக்குது. 1 2 இல்லைங்க, பலாயிரம் ஜாதகங்கள் இருக்குது. ஐயா கேட்டாரு, இப்போ இன்னொரு இப்போ பெண்ணு ஜாதகம் சொன்னேன் சார், ஒரு பெண்ணு ஜாதகம் சொன்னோமா, அடுத்தது அப்படியே ஒரு ஆண் ஜாதகம். புரியுதுங்களா? 2/3/1983 6:25 PM, லக்னம் சிம்ம லக்னம். 2ஆம் அதிபதி புதன் 6ல், 2ஆம் அதிபதி புதன் 6ல், 7ல் சூரியன், 5ல் கேது, 3ல் சந்திரன் சனி. இவ்வளவுதான் சார் இவர் ஜாதகம். டேட் ஆஃப் பர்த் சொல்லியாச்சு, புரியுதுங்களா? டைம் சொல்லியாச்சு, அந்த திசா கிரகங்கள் எங்க இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப இவருடைய வாழ்க்கை முதல்ல பொண்ணு ஜாதகம் சொன்னோம். இப்ப இவர் நல்லா இருக்கிறாரா, இவருக்கு இல்லறம் சிறப்பாக இருக்குமா, நல்லறமாக அமையுமா? அமையாது. காரணம் ஏன்? 2ஆம் இட குடும்பாதிபதி புதன் 6ல் மறைந்தார். புரியுதுங்களா? 2 குடையவன் புதன் 6ல் மறைந்தார். 7ஆம் இடத்துல போய் சூரியன் பகை பெற்றார். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியாகிய சூரியன் 7ல் போய் பகை பெற்று தன் மனையை தான் பார்த்தார். 5ல் கேது உட்கார்ந்துச்சு. 5ஆம் இட பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோர்கள் ஆசீர்வாத, குலதெய்வ வழிபாடு, பேர் புகழ் கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்துருக்கிறார். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்ன குருமனை இல்லைங்களா? ஒரு அருமையான இடத்துல இருக்கிறார். பட் குருமனையில கேது உட்கார்ந்து சனி இவங்கெல்லாம் தொடர்பு இருந்தா இவருக்கு இல்லறம் சிறப்பாக இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. புரியுதுங்களா? இல்லறம் நல்லறமாக அமையாது. அப்ப இவருடைய ஜாதகத்துல 3ல் சந்திரன் சனி ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க இல்லையா? அவ்வளவு சிறப்பாக இல்லை. அப்ப குடும்பத்தோட இல்லை, குழந்தை குட்டிங்க இருந்து என்ன பண்றது? குடும்பத்துல நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. ஆமா, புரியுதுங்களா? என்ன சொல்றாரு நம்ம கிட்ட, அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முதல்ல நான் ஜாதகம் பார்க்கும்போது பெண்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டுக்காரரு இப்படி சரியா வேலைக்கு போறதில்ல, தண்ணி போட்டுக்க அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கிறாரு, குடும்பத்தை காப்பாற்ற முடியலைன்னு அழுதாங்க. இவர் எப்படி அழுதார் தெரியுங்களா? மனைவி ஒத்து வரல, பண்றது சரியில்லை. புரியுதுங்களா? நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ரத்த கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு முதல்ல லேடிஸ் என்ன பண்ணாங்க? கண்ணீர் விட்டு அழுதாங்க. இப்போ ஆம்பளைங்க நம்ம முன்னாடி, ஜோதிடர் முன்னாடி ரத்த கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கலாச்சாரம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. புரியுதுங்களா? கெட்டு போச்சு. அப்ப நாம் என்ன பண்ண, ஜோதிடராகிய நாம் பொருத்தங்கள் பார்த்து இந்த 2 3 4 5 7 8 இதெல்லாம் பாவகிரகங்கள் இருக்காம சுபகிரகங்களா இருந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுத்தாங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இது எல்லார் கையிலையும், பட் ஜோதிடர் கையில தான் இது மிக மிக முக்கியமா இருக்குது. புரியுதுங்களா? அப்ப ஜோதிடராகிய நாம் சரியான முறையில பொருத்தம் பார்த்து அமைச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல் வந்திருந்தாலும் கூட அவங்க அந்த குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டுட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு ஜாதகம் சொல்ற, ஆண் ஜாதகம் போயிட்டு போட்டுக்காங்க சார். இது ஒன்னும் பேசிடுறேன். 21 21/2/1988 பகல் 1 மணி, ஆண் ஜாதகம். பாருங்க, இதுக்கு முன்னாடி சொன்ன ஜாதகம் சிம்ம லக்னமா இருந்தா 5ல் கேது இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ஜாதகம் பாருங்க, ரிஷப லக்னமா இருந்தா 5ல் கேது. ரிஷப லக்னம் 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி செவ்வா, 11ல் சந்திரன் ராகு சுக்கிரன்,
மனைவி சுகம் இல்லை சார் இவருக்கு. புரியுதுங்களா? லக்கணம் ரிஷப லக்கணம், 5ல் கேது, 8ல் சனி செவ்வாய், 11ல் சுக்கிரன் சந்திரன் ராகு. புரியுதுங்களா? அப்ப 11ஆம் இடம் அபில ஆசைகளை சொல்லக்கூடிய 11ஆம் இடம் வந்து சிறப்பா இருக்கணும். அங்க 11ஆம் இடம் ஆசைகளை குறிக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது பாருங்க. 5ஆம் இடம் கெட்டுது, 11ஆம் இடம் கெட்டுது. அப்ப ஒழுக்கம் என்பது இல்ல, முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்பது இல்ல, குலதெய்வ வழிபாடு என்பது இல்ல. புரியுதுங்களா? அப்ப அவருடைய மனைவி மக்களோட சந்தோஷமான திருப்தியான ஒரு கருத்துக்கள் என்பது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இல்லறங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு காரணமே 2ஆம் இடம் சனி செவ்வாய் ராகு. புரியுதுங்களா? 5ஆம் இடம் ராகு கேது சனி செவ்வாய். 7ஆம் இடம் 8ஆம் இடம் இதெல்லாம் பால் அடைந்தாவே, பகை பெற்றாவே, பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு கொடுக்கும். சார் லக்கணப்படி எடுத்துக்காங்க, ராசியிலிருந்து பாருங்க, ஒரு நிலையில மட்டும் பார்த்துறாங்க. சார் என் ஜாதகத்தில் இப்படித்தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்க அந்த ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது. லக்கணப்படி எடுங்க, ராசிப்படி எடுங்க, காலபுருஷ தத்துவப்படி எடுங்க. உங்களுக்கு ஈஸியா பலன் கிடைக்கும், மாறாது. 3ஐயும் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு மேலையும் நான் ஒரு சூத்திரம் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு காலத்துல ஜோதிடம் சந்திரனை ராசி வச்சு பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது உதயம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பழைய நூலில் படிச்சு பாருங்க. மங்களேஸ்வரியம் படிங்க, வீமாசுரம் உடையல் படிங்க. புரியுதுங்களா? கௌசிக சிந்தாமணி படிங்க. இதுல போட்டிருக்கோம், உதயம்னா உதயத்தை வச்சு பலன் சொல்லுங்க, சந்திரன்னா ராசினா ராசி வச்சு பலன் படிச்சு பாருங்க, லக்னா லக்னம் வச்சு பாடுங்க. 3க்கும் ஒரே மாதிரி வச்சு பார்க்காதீங்க. அப்ப அதுல கொடுத்துருக்குது, உதயம்னு கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம உதயம்னு வந்தா உதயம் போட்டு பலன் சொல்லணும். லக்னம் இருந்தா லக்னத்துல இருந்து பலன் சொல்லணும், ராசியில இருந்தா ராசி வச்சு பலன் சொல்லணும். அப்ப 3ஐயும் நான் போட்டு எடுத்துக்கணும். அதனாலதான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லக்னம் நம்ம ஜோதிடர்ல என்ன சொல்றோம், விதி மதி கதி. சார் விதியை வச்சு சொல்றோம், லக்னம்னு எடுத்துக்கிறோம். மதி வச்சு சந்திரம்னு சொல்றோம், கதி வச்சு பலன் சொல்றீங்க. எந்த ஜோசியர் சொல்லி இருக்கிறீங்க சொல்லுங்க? கதியை வச்சு எப்படி பலன் சொல்லி இருக்கிறீங்க? இந்த கதியை வச்சு சொல்றதா நான் சொல்லக்கூடிய உதயம். உதயம் போட்டுங்க, போட்டா வரும், இந்த பலன் வரும். சார் நூற்றுக்கணக்கான ஜாதகம், நான் உதாரண ஜாதகம் எங்கிட்ட வரக்கூடிய நண்பர்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இங்க இந்த கருத்தரங்கில் இருக்கக்கூடிய செல்வராஜ் சார் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் நான் உதயம் எப்படி போடுறேன்னு. நம்ம பாலகிருஷ்ணன் சாருக்கு தெரியும். என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பராகிய தேனியில சீனிவாசன் சார்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். தேனியிலிருந்து மாசத்துல ஒரு ட்ரிப்பாவது என்னை வந்து சந்திச்சு இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு வந்து நீ, அவரும் 25 ஆண்டுகள் ஜோதிட துறையில் இருக்கிறாரு. என்னுடைய ஒரு ஜோதிட முறைப்படியும் ஒரு பலன் முறைப்படியும் எனக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான நண்பர். புரியுங்களா? இன்னைக்கு இங்க வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. கண்டிப்பாக அடுத்த ஒரு கருத்தரங்கத்துக்கு அவர் இங்க வருவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஐயா வேலு சிவா ஐயா அவர்களுக்கே தெரியும். இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முதல்ல அவரை சந்திக்கிறதுக்காக கண்டிப்பா அங்க வந்துட்டு தான் போயிட்டார். அவருடைய வேலு சிவா ஐயா அவர்களினுடைய பேச்சுக்கும் அவர் நடத்தக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தை இந்த யூடியூப் மூலியமா பார்த்துட்டு நான் வரேங்க, நான் வந்து அவர் மீட்டிங்கில் பேசுகிறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நண்பர். புரியுதுங்களா? அதனால பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் இந்த சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது, நமக்கு தெரியாதது இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்குது. சார் நம்ம என்ன, நான் படித்த ஜோசி எவ்வளோ தெரியுங்களா? 35 வருஷத்துல ஒரு கடுகை 100ஆ உடைச்சு 99 பாகம் தெரியாது, ஒரு பாகம் தான் எனக்கு தெரியும். ஒரு பாகத்தில் தான் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
புரியுதுங்களா? எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. இது இறைவன் கொடுத்த பிரபஞ்சம். ஜோதிட துறையில நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னு தான் நாம சொல்ல முடியும். இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் எனக்கு ஜோதிட துறையில எப்படி கொண்டு வந்து கொடுத்தாருன்னு தெரியல. இது எப்படி வந்தேன்னா அதையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் பாருங்க. நம்ம கருணாகரன் ஐயா மாதிரி ஒரு வயசான ஐயா ராசிபுரத்துல இருந்து ஊருக்குள்ள ஒரு காக்கி பையில ஒரு பஞ்சாங்கத்து போட்டு ஜோசியம் பார்த்துட்டு வந்தார். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறதுங்க, 8வது முடிச்சுட்டு தார்போட போயிட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு போய் படுத்து தூங்குறதுக்கு 9 மணிக்கு பார்த்தா பக்கத்து வீட்டில் உட்காந்து ஒரு தடுக்கு போட்டு ஜாதகம் சொல்லிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவர் ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு, ஐயா இந்த மாதிரி பஞ்சாங்கம் ஒன்று வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். வாங்கி தரேன்னு சொன்னார். வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு அப்போ என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, காசு கொடு தம்பினார். 10 ரூபா கொடுத்தேன். அவர் ஆற்காடு பஞ்சாங்க 7 ரூபா 1987 வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து அந்த முதல் வாசகம் மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுக்கு பிறகு அவரை பார்க்கல நம்ம. புரியுதுங்களா? இதுதான் எனக்கு ஜோதிடம் முதல் அறிமுகமான ஒரு கருத்து. அந்த வெத்தலை பாக்குல ஒரு 10 ரூபா, புரியுதுங்களா, பஞ்சாங்கத்துக்கு 10 ரூபா. அப்புறம் ஜோதிடம் எங்கேயே இருந்து வந்துச்சு. அப்ப அமாவாசை கண்டா இங்க டெக்டைல்ஸ் எல்லாம் லீவ் விடுவாங்க. இந்த திருச்செங்கோடு அமாவாசை கண்டா லீவு கோயிலுக்கு வந்தோம். இதே அர்த்தநாரீஸ்வரர் நம்ம கீழே இறக்கத்து கோயில் முன்னாடி நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம்னு ஒரு புக்கு இருந்தது. அந்த புக்கு 1, குடும்ப ஜோதிடம் 1. இந்த 2 தான். இதை வச்சே நான் ஜோசிங்க வந்துட்டு எப்படியே வேற ஒன்றும் பண்ணல. புரியுதுங்களா? இது எனக்கு ஜோசியம் கொடுத்தது. அப்ப இந்த ஜோசியம் ஜோதிடம் என்பது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம உள்ளா இருந்து நமக்கு ஒரு இறைவனா படைக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தின் இதுல வந்திருக்கிறோம். இப்ப நாம இத்தனை கணக்கு போடுறோம், இத்தனை எழுதுறோம், சொல்றோம். ஆல்ரெடி ஒரு அரச மரத்தடியா ஆலமரத்தடியா ஒத்தரட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னாலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நடக்குது சார், தப்பெல்லாம் சொல்லல, அருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாக்கு பலிதம். புரியுதுங்களா? நம்ம அப்பா அம்மாவும் 10 மாசம் சுமந்து தான் பெத்தாங்க. புரியுதுங்களா? நாமளும் ஜோதிடராக இருக்கிறோம், பல தொழில்கள் பண்றோம். அதே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திய பங்காள அடிகள் அவரும் அவங்க அம்மா 10 மாசம் சுமந்து தான் பெத்தாங்க. எங்க கொண்டு போய் விட்டது இறைவன் அவரை? சார் எங்க கொண்டு போய் விட்டது அவரை? எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு உச்சியில கொண்டு போய் நிறுத்தி தான் பார்த்தது, அழகு பார்த்தது. அது அதனுடைய தெய்வ அம்சம் பொருந்திய ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தெய்வ அம்சம் பொருந்தி இருக்கிறாங்க. நமக்கு வரலையே, அந்த அளவுக்கு போக முடியலையே. அப்போ ஜோதிடத்துல பல துறைகள் இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது, நிறைய கத்துக்கலாம். நான் பேசினா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள். உதாரணம் குறைஞ்சது என்னுடைய நான் கொண்டு வந்த புக்கு பேக்கில் இருக்கிற ஒரு புக்கில் 100 பேஜ் இருக்கும். 100 பேஜ் ஜாதகமும் காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் 2 தாரம் 3 தாரம். புரியுதுங்களா? அப்ப 2 மனைவி வச்சுக்கிட்டு பிழைக்கிறது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். ஆண்கள் 2 மனைவி வச்சு பிழைக்கிறது, பெண்கள் 2 மனைவி கணவனை வச்சு பிழைக்கிற ஜாதகமெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் ஒரே வீட்டில். புரியுதுங்களா? ஒத்து போயிருக்குது. இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்குது. அதனால ஜோதிடத்துல இன்னும் நிறைய கருத்துக்கள் கொடுக்க முடியும். இன்னும் அடுத்த முறையில் ஐயா என்ன ஒரு கருத்து கொடுக்குறாரோ அந்த இதுக்கு நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். இப்போ 2 மாதங்கள் கூட நான் ஐயா கிட்ட ஐயா எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொடுங்கன்னெல்லாம் நான் சொல்றது இல்லை சார். நான் எங்கே போனாலும் எனக்கு இதை கொடுங்க, நான் பேசுறேன்னெல்லாம் சொல்றது இல்லை. நீங்கள் எதையோ கொடுங்க, நீங்கள் எதையோ கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இருக்கு நம்ம கிட்ட சார். இல்லைன்னா தான் நமக்கு பயம். புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம். நாம தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல, நமக்கு தெரிஞ்சது நமக்கு எவ்வளவுதான் தெரியும். இந்த தெரிஞ்ச சப்ஜெக்ட் போனாவே போதும், பிரபஞ்சம் கொடுக்கும். அதனால ஜோதிடத்துல இந்த மாலை நேரத்துல எனக்கு இந்த நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 18வது மாதாந்திர கருத்தரங்குக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வேலு சிவா ஐயா அவர்களுக்கும், இதை இங்கே ஜோதிடர்கள் வித்வான்கள் அமர்ந்து
இவ்வளவு நேரம் இதை பொறுமையாக கேட்ட ஜோதிடர்கள் அவர்களுக்கும், இங்கே காணொளியில் அனைத்து ஜோதிடர்களும், ஜோதிட வித்வான்களும், ஜோதிட ஆர்வலர்களும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியை நமக்கு வெளியில் பரப்பக்கூடிய சேனல் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் வெப்படை கந்தசாமி. 944 34 084 59 என்னுடைய ஃபோன் நம்பர். 9434084459. நீங்கள் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும், குழந்தைகள் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன். பகல் நேரத்தில் கொஞ்சம் நான் பிஸியாக இருப்பேன். சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு மேலே நைட்டு 9-10 மணி வரைக்கும் எந்த நேரம் வேணாலும் என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் பதில் சொல்வேன். நன்றி, வணக்கம். கந்தசாமி ஐயா அவர்கள் இல்லறம் கசக்கம் ஜாதக அமைப்பு என்ற தலைப்பில் 2-3 ஜாதகங்கள், உதாரண ஜாதகத்தை சொல்லி நமக்கு நல்ல விதமான பலனை எடுத்து கொடுத்தார். அவருக்கு தொழிலதிபர் பரணி பாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.